அறிவு இல்லை. தமிழ்நாடு அரசு இந்த 4.5 ஆண்டுகளில் 5 லட்சம் கோடி புதிதாக கடன் வாங்கி இருக்கிறது. இது அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. நான் தெரிந்து கொள்ள விரும்புவது, கடன் வாங்கிய 5 லட்சம் கோடியை எதில் முதலீடு செய்திருக்கிறார்கள்? அதிலே ஒரு பெண்மணி, எல்லோருக்கு தெரிந்த ஒரு தவறான வாழ்க்கை வாழ்கிற ஒரு பெண்மணி வாழ்ந்து கொண்டிருந்த இடம். அந்த வீட்டுக்கு காலையில் இந்த மாணவர்கள் 9:30 மணி போல போகிற போது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முழு பாதுகாப்போடு அந்த வீட்டுக்கு முன்னால வந்து இறங்குறார். அநியாயமாக தமிழ்ச்செல்வின்னு பேர் வச்ச ஒரு அரசு அதிகாரி, அதுவும் காவல்துறை இன்ஸ்பெக்டர் உயிரோடு கொளுத்தனுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யவில்லை அன்றைய திமுக அரசு. ஆனா இன்னைக்கு கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு செத்து போன வீட்டுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. இதை பற்றி பேசுவதற்கெல்லாம் உங்களுக்கு ஏதாவது யோக்கியதை இருக்கிறதா? இது தவறு என்று யாராவது சொல்வார்களா? அகில இந்திய தலைவராக இருக்கட்டும், மாநில தலைவராக இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும். இப்ப சத்தியமூர்த்தி போர்டில் தானே காங்கிரஸ் அலுவலகம் நடக்குது. தேராம்பேட்டை காமராஜர் அரங்கத்தில் தானே நாளைக்கு வந்து பொதுக்குழு கூடுது. அந்த இடமெல்லாம் யார் உருவாக்குனது? காமராஜர் தானே. அந்த காமராஜரை பற்றியே இழிவாக பேசுகிற போது அதற்கு பின்னாலே இந்த கட்சியும் தலைவர்களும் இல்லை என்றால், இந்த கட்சியில் இருக்கிற கடைக்கோடி தொண்டன் அடிபட்டால், உதைப்பட்டால் அவனை நீங்கள் காப்பாற்றுவீர்கள் என்று எப்படி நம்ப முடியும்? எதையும் எதிர்பார்க்காத தொண்டன் இருக்கான்ல, அவன் முழுமையாக அவனுடைய குரல் தான் என்னுடைய குரல். என்னுடைய குரல் தனிச்சு கூட சொல்ல மாட்டேன். என்னை விட இன்னும் தீவிரமா இருக்காங்க. காமராஜரை நம்ம தெய்வமா நினைக்கிறோம். அவரை பத்தியே கேவலமா பேசினாலும் பதில் சொல்லாம கூட்டணி என்பது நம்முடைய தன்மானத்துக்கு விடப்பட்ட சவால்ங்கிறாங்க. அது எந்த தலைவரா இருந்தாலும் உங்க கூட்டணி தலைவர் சொல்லி அதுக்கு முதல்ல வருத்தம் தெரிவிக்க சொல்லுங்க, அப்புறம் பேசும். இல்ல அதுல அவங்க கேட்கலன்னு சொல்லலையே. எங்க இவ்வளவு நேரம் என்னங்க சொன்னேன்? எங்க மாநில தலைவர் அதை ஏற்கனவே சொல்லியிருக்காருங்க. இன்சார்ஜ் செக்ரட்டரி கிரீஷ் சோடங்கர் அவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால அவங்க தலைவர்கள்லாம் சொல்றதான் நானும் ஆமா போடுறேன். சரி, அரசியல் கட்சி இருக்கு, நான் எம்பியா வரணும்னு சொல்லல, நான் மந்திரியா வரணும்னு சொல்லல. ஆனால் இந்த கட்சியை சேர்ந்தவர்கள் அதிகாரத்தில் வரணும். ஏங்க, ஒரு கோயில் ட்ரஸ்டியா கூட காங்கிரஸ்காரன் வரக்கூடாதா? அப்புறம் என்ன கூட்டணி? ஒரு ஏதோ ஒரு பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய சின்ன கிராமத்தில் இருக்கக்கூடிய கூட்டுறவு சொசைட்டி இருக்குல்ல, அதுல ஒரு டைரக்டர் கூட வரக்கூடாதா? ஒரு 10 எம்எல்ஏ 10 எம்பி இருந்தா மட்டும் போதும்னு நினைச்சா நீங்க எல்லாம் கட்சி நடத்துறதை விட கலைச்சிட்டு போயிடலாம்.